சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பிரக்னானந்தாவுக்கும் விஜித் சந்தோஷ் குஜராத்திக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கனாக்கா கிராண்ட் ஸ்லாம், அதாவது ஃப்ரீ ஸ்டைல் கிராண்ட் ஸ்லாமோடைய நாக் அவுட் ஸ்டேஜில் நம்ம பார்க்குற ஒரு பிளிட்ஸ் கேம். ஸோ இவங்களுக்கு நடந்த கேம்ஸ் எல்லாத்த பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோவில் ரிசல்ட்ஸ் பேஜில் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேமை வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்டைல் செஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஃப்ரீ ஸ்டைல் செஸ் அப்படிங்கிறது ஃபிஷர் செஸ் அப்படி இல்லைனா வந்து ஃபிஷர் ரேண்டம் அப்படின்னா செஸ் 960 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேரியண்ட்டில் வந்து விளையாடுவாங்க. இந்த வேரியண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா பீசஸ் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே பீசஸ் தப்பாக இருக்க மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து செஸ் 960 சொல்லுவாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம தனியாக பேசிக்கலாம். இப்போது இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ப்ரக் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ கேம் வந்து இங்கே E4, அதாவது பானை முன்னாடி வந்து புஷ் பண்ணுறாரு. கேம் பார்க்குறதுக்கு சிசிலியன் டிஃபென்ஸை போலவே உங்களுக்கு தெரியும். ஆனால் பீசஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ சென்டரை வந்து பார்த்திங்கன்னா F3 மூலயமா டிஃபெண்ட் பண்ணுறாரு. ப்ளஸ் இங்கே ஒரு டிஸ்கவரி கொடுத்துருக்காரு. அதுக்கு B6 மூலயமா டிஃபெண்ட் பண்ணோடனே C3. ஸோ அலப்பின் சிசில் மாதிரி தெரியுது உங்களுக்கு. ஜஸ்ட்டு D4 வந்து இங்கே புஷ் பண்ண போகிறாரு. சரி, ஓகே, இதை தடுக்கலாமா? ஓகே, நான் வந்து E5 விளையாடலாம். இதை தடுக்கிறதுக்கு அப்படின்னா தாராளமாக விளையாடலாம். எந்த ஒரு பெரிய இஷ்யூமே கிடையாது. ஸோ பிஷப் டு F2 டெவலப் பண்ணலாம், அல்லது பிஷப் டு B3 டெவலப் பண்ணலாம். இங்கே ஒரு பெரிய ஹோல் நம்ம வந்து விட்டு கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஆடல. அவர் F6 விளையாடுறாரு. F6க்கு அப்புறம் D4. D4க்கு அப்புறம் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் நடக்குது. ட்ரேட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சூப்பரான ஒரு பான் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் செக்கு கொடுக்குறாரு. செக்கு கொடுத்தோடனே பிஷப்பால் பிளாக் பண்ண உடனே பிஷப் வந்து ட்ரேட் நடக்குது. ஸோ நைட் இன்ட்டு E2. ஸோ நைட்டு டெவலப் ஆகுது. கேசல் பண்ணிடுறாரு. இந்த பொசிஷனில் பாருங்கள் கேசல் எப்படி பண்ணுறாங்கன்றத உங்களால் வந்து கவனிக்க முடியும். ஸோ ஜஸ்ட்டு இடையில் இருக்கக்கூடிய பீஸை எடுத்துகிட்டு ஜஸ்ட் நீங்கள் கிங்கை அப்படி கேசல் பண்ணிக்கலாம். குயின் சைடில் பண்ணுற மாதிரினாலும் அதே தான். ஜஸ்ட் இந்த பீஸ் எல்லாத்தையும் நம்ம டெவலப் பண்ணிவிட்டு நம்ம கிங்கை இந்த பக்கம் தூக்கி வச்சு கேசல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஸ்லிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் இதை பற்றி நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செஸ் 960 தனியாக வந்து ஒரு வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இங்கே வந்து பிளாக் வந்து கேசல் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பிறகு பிஷப் F2 டெவலப் பண்ணுறாரு. பிஷப் C7. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து சப்போஸ் கேஸ்லிங்கே பண்ணாலும் கூட இங்கே பிஷப் இன்ட்டு H2 செக்கோட வரும். அதனால் அதை பண்ண முடியாது. ஸோ அதுக்காக அவர் என்ன செய்கிறாரு, ஃபஸ்ட்டு குயினை டெவலப் பண்ணிக்கிறாரு. ஜஸ்ட் வெயிட் பண்ணுறாரு. E6, அதுக்கப்புறம் நைட் C2 வந்ததுக்கப்புறம் குயின் B7 வராரு. இந்த பேட்டரியிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் நைட் E3 வந்து கொண்டு வராரு. இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த நைட் வந்து D5 ஸ்கொயரை எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் கொடுக்குறத பார்க்க முடியும். அடுத்து பான் டு B5. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டு G3. ஸோ இங்கே பிஷப்பை வந்து சேலஞ்ச் பண்ண பார்க்குறாரு. அப்படி பண்ண உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பானுக்கு வந்து ஏன்னா நைட்டோட பாதுகாப்பு இருந்தாலும் கூட இந்த பொசிஷனில் குயின் வந்து கொஞ்சம் அதை வந்து பார்த்துட்டு சப்போஸ் நைட் டெவலப் பண்ணுற மாதிரினா அங்கே ஓவர்லோட் ஆகும். அதனால் A6, பிஷப் இன்ட்டு C7, அதுக்கப்புறம் நைட் இன்ட்டு C7 டெவலப் பண்ணுறாரு. ஸோ கேசல்ஸ். ஸோ கேசல் பண்ணுறது பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்றத. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிங்கை G1 வச்சுட்டு ரூக்கை F1 வச்சிடுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் கேஸ்லிங் மாதிரி தான் இருக்கும். பட் கிங்கோட பொசிஷன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ அடுத்து நைட் டெவலப்மெண்ட்டை பற்றி போட்டிருக்காங்க. நைட் B6 போய்ட்டு அந்த D5 ஸ்கொயரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. நைட் E7மே பெஸ்ட் ஆப்ஷன் தான். அல்லது ரூக்கி F7 வந்து விளையாடலாம். அதாவது இந்த வீக்னஸ் பாருங்கள், இந்த F7 வீக்னஸ் எவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து உருவாக்குதுன்னு பாருங்கள். 14 மூவ் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இது வரைக்கும். இது வந்து பிளிட்ஸ் கேம் ஆக்சுவலாக 5+2. ஸோ டைம் கண்ட்ரோலும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ 2 மினிட்ஸ் ஆர் க்ளோஸ் டு 3 மினிட்ஸ் இருக்குது ரெண்டு பேருக்குமே. நைட் B6 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் C1. ரூக் C1க்கு அப்புறம் பான் டு D5 அட்வான்ஸ் பண்ணி சென்டர் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் B3க்கு பதில் E5மே நாங்கள் வந்து ஹியர் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஓகே. ஸோ இந்த மாதிரி D இன்ட்டு E4 விளையாடுறாங்க. அதுக்கு பதில் நம்ம வந்து E5மே இங்கே வந்து அட்வான்ஸ் பண்ணலாம். அப்படி E5 நம்ம வந்து அட்வான்ஸ் பண்ணும்போது F இன்ட்டு E5, D இன்ட்டு E5. இதில் நம்ம என்ன அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த E6 பானை வந்து வீக் பானாக ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணி இங்கே ஒரு பெரிய வீக்னஸ் இருக்குது. இதன் மூலயமா நம்ம டபுள் பண்ணி E6 லேட்டரலாக வந்து அதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டான ஸ்ட்ராட்டஜிக் மூவ் இது ஆக்சுவலாக E5, F இன்ட்டு E5. பட் கேமில் குயின் C2, D இன்ட்டு E4, F இன்ட்டு E4. திரும்ப ஸ்பேஸ் அதிகமாக இங்கே இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ ரூக் C8 போட்டு எக்ஸ்ரே பண்ணுறாரு குயினை. அதனால் குயின் C6 போய்ட்டு குயின் ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்குறாரு. அவர் குயின் B8 போயிடுறாரு. பிளாக்கோட பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபென்சிவாக இருக்கிறத உங்களால் கவனிக்க முடியும். பட் இங்கே ஒயிட்டோட பீசஸ் நல்லாவே பெட்டராகவே இருக்குது, அதாவது ப்ரக்கோட பீசஸ்ஸு. அதே போல் இந்த இடத்துல குயின் B8க்கு அப்புறம் குயின் D6 வந்து விளையாடுற ப்ரக். அதுக்கு பதில் நைட் டு G4 டைரெக்டாக விளையாடலாம். சரி, இதில் என்ன ஐடியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சப்போஸ் A5 விளையாடுறீங்க அப்படின்னா தென்
H3 H4ன்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணலாம். ஐடியா என்னென்னா ஜஸ்ட் ப்ரொவோக் பண்ணுறது. இந்த நைட்டை வந்து ஓட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு வீக்னஸ் கிடைக்கும். அதை வச்சு ஒர்க் பண்ணலாம். இந்த G6 வீக்னஸ் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்றதை இப்போ நம்ம கேமில் நடக்கும்போதே பார்ப்போம். பட் கேமில் குயின் D6 ரூக் D7 போட்டு திரும்ப குயின் அட்டாக் பண்ணோன்னே குயின் வந்து பார்த்திங்கன்னா ஆல் த வே பேக் G3 வந்துடுது. G3 வந்ததுக்கப்புறம் குயின் B7 விளையாடுறாரு. இந்த பொசிஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா குயின் G3 வந்ததுக்கப்புறம் இங்கே பின்னை க்ரியேட் பண்ணிக்கிறத பார்க்க முடியும். அப்போ ரூக் இன்ட்டு F6 வந்து இருக்குது. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இந்த ரூக் இன்ட்டு F6 இல்லைனா நான் E4ல் வெட்டுறேன்னு சொல்லி அவர் கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு. ரொம்ப நியாயமான ஒரு மூவ் மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பட் இந்த பொசிஷனில் அது வந்து மிஸ்டேக் ஆக்சுவலாக. அதே போல் இங்கே என்ன விளையாடலாம் அப்படின்னா இப்போவே நீங்கள் நைட்டை வந்து E8க்கு கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான மூவ். இந்த சாஃப்டான F6ஓ இல்லை E6க்கெல்லாம் நம்ம வந்து பீஸால் மட்டும்தான் இனிமேல் பாதுகாப்பு கொடுக்க முடியும். அந்த காரணத்தில் நைட் E8 இஸ் த ஒன்லி மூவ். ஏன் இதில் ஒன்லி மூவ் அப்படி சொல்லலாம் குயின் B7 பிளண்டர் ஆக்சுவலாக. இந்த பொசிஷனில் ப்ரக் என்ன பண்ணுறாரு தன்னோட F6 பான் E4 பான் வந்து போயிடும். F6 வெட்டுறதுக்கு முன்னாடி E4 செக்யூர் பண்ணுன்னு சொல்லி அவர் குயின் G4 நேச்சுரலாக வந்து விளையாடுறாரு. அதுக்கு பதில் நீங்கள் ஆக்சுவலாக ரூக் இன்ட்டு F6 விளையாடலாம் டைரெக்டாக. ஐடியா என்னென்னா குயின் இன்ட்டு E4 ஆடும்போது நம்ம இப்போ நைட் G4 ஆட முடியும். ஸோ நைட் G4க்கு அப்புறம் இப்போ E2வில் இருக்கக்கூடிய நைட்டுமே நம்ம கொடுக்குறோம். அவங்க தைரியமாக அதை வெட்டினாங்க அப்படின்னா தென் குயினை வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இங்கே கூடிய ஐடியா. சப்போஸ் நைட் G4 ஆடும்போது நம்ம ரொம்ப க்ரீடியாக வந்துட்டு இந்த E2வில் வெட்டாமல் சப்போஸ் குயினை சும்மா ரீட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா தென் நைட் H6 செக் வரும். அப்போ வந்து உங்களுக்கு கிங்குக்கு ஒரே மூவ் தான் இருக்குது. அண்ட் தென் நைட் F7 செக்கு கிங் டு G8 அகெயின் ஒன்லி மூவ் அண்ட் தென் ரூக் CF1. ஸோ இந்த பின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்வான்டேஜ் நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் தென் இந்த மேட்டிங் அட்டாக் வந்து தடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த காரணத்தினால தான் ப்ரொஃப்ளாக்டிக்காக அவர் நைட்டு E8ல் போட்டு டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பட் இங்கே குயின் G4க்கு அப்புறம் அவர் ரூக் E8 விளையாடுறாரு. ஏன்னா E6 தான் நான் டிஃபெண்ட் பண்ணுறோம், வேறு அட்டாக் பண்ணுறோம், அதனால் நம்ம வந்து அதை டிஃபெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அதை விட பெஸ்ட் மூவ் என்ன கேட்டிங்கனாக்கா ரூக் F8ல் வச்சு டேரெக்டாகவே இந்த F6 பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம். அது ரூக் E8 விளையாடுறாரு. சரி ஓகே, இப்போ இதில் உங்களுக்கு டவுட் வரும். ரூக் F6ல் வச்சு F8ல் வச்சோன்னு சொன்னால் நமக்கு E6 ட்ராப் ஆகாதாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சப்போஸ் இங்கே வந்து ஒயிட்டால் கேப்சர் பண்ண முடியாது, சாரி இங்கே ஏன்னா நைட் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல F8 வந்து வச்சுருந்துருக்கலாம். டைமுமே அவருக்கு போதுமான அளவுக்கு இருந்திருக்கு பிளஸ் கேமாக இருந்தாலும் கூட. ஸோ ரூக் E8க்கு பதிலாக ரூக் F8 வச்சுருந்தா கேம் வந்து தப்பிச்சிருக்கலாம். பட் ரூக் டெக்ஸ் F6 இந்த பொசிஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி மூவே கிடையாது. ரொம்ப சிம்பிளான மேட்டிங் பேட்டர்ன் என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு ரூக்கை டபுள் பண்ணிவிட்டு F7ல் வச்சு குயின் இன்ட்டு G7 அடித்து செக்மேட் பண்ண போகிறாரு. இது தடுக்க முடியுமானா தடுக்கலாம். பட் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா ரொம்ப அக்ரெசிவாக ஆடுறன்னு சொல்லி H5 விளையாடுறாரு. ஏன்னா குயின் வந்து பார்த்திங்கன்னா G5ல் தான் இருக்கணும், இல்லைனா ரூக்கு போயிடும். ஆனால் அவர் என்ன நினச்சாரு அப்படின்னா இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா G6ல் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹோல் க்ரியேட் பண்ணிட்டார். அதனால் குயின் அங்கே ஹாப் பண்ண உடனே ரூக் D8 ட்ரை பண்ணுறாரு. பட் அதுக்கப்புறம் ப்ரக் வந்து ரூக் CF1 ரூக் F3 பான் B4க்கு அப்புறம் ரூக் CF1 விளையாடுறதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிடுறாரு விதித் குஜராத்தி. அதே போல் இந்த பொசிஷனில் இந்த H5 வந்து நம்ம ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது மூவ் நம்ம ட்ரை பண்ணலாமல் பார்த்தா நைட் C8 இருக்குது, அடுத்து ரூக் E7, அடுத்து குயின் B8 அல்லது ஈவன் பான் டு B4ன்னு சொல்லி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட நம்மளால் வந்து கன்சிடர் பண்ண முடியும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு H5 குயின் G6 அலோவ் பண்ணார். அதுக்கப்புறம் ரூக் D8 ரூக் F3 பான் B4 வந்ததுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ரூக் CF1 ஆடுறாரு. பட் இந்த பொசிஷனில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா விதித் குஜராத்தி வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ரீசன் தான். நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி ரூக் F7 வரப்போகுது, அதை தடுக்கவே முடியாது. நீங்கள் நைட்டை வச்சு G7 காட் பண்ணிங்க அப்படின்னா ரூக் F8ல் வச்சு செக்மேட் பண்ணிடலாம். பெருசாக நம்ம மூவ் ரெக்கமெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ நைட் C8 கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா தென் ரூக் F7 குயின் G7 செக்மேட்டு. ஸோ நீங்கள் வந்து ரூக்கால் வெட்டினாலும் வெட்டலாட்டி அடுத்த மூலம் நம்ம செக்மேட். சப்போஸ் வெட்டிங்கன்னா கொஞ்சம் டிலே பண்ண போகிறோம். ஸோ ரூக் இன்ட்டு F7. அடுத்து நீங்கள் இப்போ நைட் E8 உங்களுக்கு வந்து ரொம்ப லாஜிக்கலாக தோணும். பட் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா உங்களுக்கு குயின் போயிடும். ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த பொசிஷனில் வந்து விதித் குஜராத்தி வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரீ ஸ்டைல் செஸ்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டு முக்கியமாக ரிசல்ட்ஸ் பேஜை நம்ம வந்து பார்த்துடலாம். இது வந்து நாக் அவுட் ஸ்டேஜ் ஆக்சுவலாக. ஸோ இன்னும் மெயின் டோர்னமெண்ட் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இது வந்து நாக் அவுட் ஸ்டேஜ் தான் வந்து போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து ரிசல்ட்ஸ் பேஜ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ரிசல்ட்ஸில் போயிடலாம். ஸோ ரிசல்ட்ஸில் இது வந்து பிளேயர்ஸு இப்போ வந்து ரவுண்ட் ராபின் ஸ்டேஜ் இது வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு பேஜ்ன்னு நினைக்கிறேன். ஏன் இங்கே வந்து ஓப்பன் ஆகலை? ஓகே.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட்ஸில் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் போட்டேன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் அ மொமெண்ட். யா. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ரவுண்டு 1ல ப்ளே இன் நாக் அவுட் ஸ்டேஜ். இதில் கிட்டத்தட்ட 16 பிளேயர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விதித் குஜராத்தியும் ப்ரக்கும் போட்டி போட்டதில் ப்ரக் வந்து அவரை பீட் பண்ணிட்டார். 2 ரேபிட் கேமில் வந்து அவர் வின் பண்ணார். அதுக்கப்புறம் பிளிட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த 4 கேம்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் 3-1 அப்படிங்கிற புள்ளி கணக்கில் வெயிட் பண்ணிட்டார். பட் அதுக்கப்புறம் அவர் வந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸில் வந்து அவோகேர் சிந்தராவோட விளையாடும்போது அவர் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 0 பாயிண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணிட்டார். அண்டு அப்படியே மேலே போகும்போது நம்ம வந்து இந்த பக்கம் யாரெல்லாம் வந்து அடுத்த ஃபைனல்ஸ்குள்ளே செமிஃபைனல்ஸ்குள்ளே போகிறாங்க அப்படின்னு நம்ம குயிக்காக பார்த்தோம் அப்படின்னா, எப்போம்னியாஷி வந்து பார்த்திங்கனாக்கா அலெக்சாண்டர் போர்த்திகை வின் பண்ணி அதுக்கப்புறம் குவார்ட்டர் ஃபைனல்ஸில் ஹேண்ட்ஸ் நீமனையும் பீட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் விளையாடின போட்டியில், அதாவது விளாடிமிர் ஃபெதிசேவுக்கும் யான் கிறிஸ்டாஃப் டூடாவுக்கும் நடந்ததில் விளாடிமிர் ஃபெதிசேவ் வந்து விளையாடுறாரு. சாரி, தேர்ச்சி பெற்றிருக்காரு. அவங்களும் யான் நெப்போம்னியாஷியும் வந்து பார்த்திங்கன்னா செமிஃபைனல்ஸில் ஆட போகிறாங்க. அடுத்து அவோகேர் சிந்தராவ் திரும்ப ஃபர்தராக வந்து அட்வான்ஸ் ஆகிருக்காரு. அண்ட் இந்த பக்கம் யூ யாங்கி வந்து உள்ளே வராரு. ஸோ இவங்க 2 பேருக்கும் என்ன நடக்குதோ, இந்த 2 செட்டில் என்ன நடக்குதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல்ஸ் வந்து விளையாடுவாங்க. ஸோ அவங்க அதுக்கப்புறமா வந்து கிராண்ட் ஸ்லாமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது இந்த ஃபார்மேட். ஆக்சுவலாக ஹோமில் வந்து நிறைய போட்டிருக்கிறாங்க. பட் என்ன தான் நான் திரும்ப திரும்ப படித்து பார்த்தாலும் ஒன்றும் புரிகிற மாதிரி தெரியல. ஸோ என்னென்னா இங்கே ரவுண்ட் ராபின்னு போட்டிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நாக் அவுட் போட்டிருக்காங்க. திரும்ப கிளாசிக்கல் கேம்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒன்றும் பெருசாக புரியும். இங்கே தான் நாக் அவுட் டை பிரேக்ஸ்னு போடுறோம். நாக் அவுட் டை பிரேக்ஸ் தான் 10+2, 5+2 அந்த மாதிரி ஆடிருக்காங்க. மேபி ஏற்கனவே வந்து இந்த கிளாசிக்கல்லாம் ஆடினாங்களான்றதும் நமக்கு வந்து நாலேஜ் இல்லை. ஸோ இதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.